Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போறோம். காலிஃப்ளவர் கிறிஸ்பி 65. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை ஒரு 2-3 செகண்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்குவோம். அப்படி செய்கிறப்போ பூச்சி எதனா இருந்தால் வந்துடும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே சிக்கன் 65 பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட தந்தூரி மசாலா இருந்துச்சு, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க தந்தூரி மசாலா. இப்போது நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 ட்ராப் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம். இன்றைக்கி அது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஃப்ரை பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கூட நம்ம வச்சுருக்கலாம். அப்போ மசாலா நல்லா கோட் ஆகிடும். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் செய்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை எடுத்து வறுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போது காலிஃப்ளவர் ரெடியான பிறகு அதோட எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மசாலாலாம் நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி மீதி இருந்த காலிஃப்ளவரையும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதையும் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இது ரெடியான பிறகு நான் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிக்கன் 65 மாதிரியே இருக்குது பாருங்கள். மசாலாலாம் நல்லா கோட்டாகி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்குது. நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு இது சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். நீங்களும் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காலிஃப்ளவர் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.